நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு காணொலிகளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு 3 இருக்கக்கூடிய பகுதி 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தின் முதல் காணொலி ஒன்று இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் 2 பாகமாக போடப்பட்டுள்ளது. மணிமேகலை 3 காணொலிகளாக போடப்பட்டுள்ளது. சீவக சிந்தாமணி இது 2வது காணொலி. இந்த காணொலியை பார்க்கும்போது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக அப்படியே பார்க்குறோம், போகிற போக்கில் பார்க்குறோம் அப்படின்னு இருக்காமல், நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று மெட்டீரியல் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். குறிப்புகள் எடுத்து வைத்து படிப்பது நாம் படிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். சீவகனுடைய வில்லாற்றலை கொண்ட பல போர்கள் வென்றிருக்கிறான். வில்லாற்றலை கொண்டே அதனால்தான் தேவர் அவனது வில் பிறரால் தாக்குவதற்கு அரிது அப்படின்னு சொல்றார். வனக்கருஞ்சிலையினான் என்பது புலவரின் பாராட்டு. கடமை உணர்ந்த கர்ம வீரன் துன்ப சூழலில் பிறந்து 16 ஆண்டு காலம் பகைவனின் பிடியில் சிக்காமல் கடமையிலே கண்ணும் கருத்துமாக இருந்தவன். தனது பிறப்பின் ரகசியம் தெரிந்த பிறகு தனது மாபெரும் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொண்டான். குன்றம் அன்னதோர் அசையா மனநிலையை பெற்று செயலாற்றினான். அப்போ குன்றம் அன்னதோர் அசையா மனநிலையோடு செயலாற்றியவன் யார்? சீவகன். மகளிர் பலரை மணந்த போதும் ரகசியத்தை வினை முடியும் வரை வெளிப்படுத்தாமல், என்னைக்கு அந்த நாட்டை ஆட்சி நல்லாட்சி பொறுப்பு இருக்கிறானோ அது வரைக்கும் அவனை குறித்த ரகசியத்தை வெளியே சொல்லவே இல்லை. நாடாயிற்று துறவு மேற்கொள்ளும் எண்ணம் ஏற்பட்ட போது திடீரென நாடு துறந்து துறவியாகவில்லை. நாட்டில் அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது என கருதிய சீவகன் தன் மகன் சச்சந்தனுக்கு முடிசூட்டி நாட்டில் நல்லாட்சி தொடர செய்தான். சீவகனுடைய மகன் சச்சந்தன் அவனை ஆட்சி பொறுப்பு ஏற்றி அவனை அரசாட்சி செய்ய அரசனாக வைத்துவிட்டு இவன் துறவுக்கு செய்கிறான். அதான் அரசன் அவருடைய கடமையை முடிதாக தனக்கு பின் ஒரு அரசன் பதவி ஏற்ற பின்பு தன் அரச பதவியை துறந்து துறவியாக போடுகிறான். உரிமைக்காக போராட துடிக்கும் சீவகனின் கடமை உணர்வு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது. உரிமை மேல் ஆண்மை பாராட்டார் சாந்தம் பெருமையில் பிணத்தீர் பிறந்தோர் சீதம். இது பாடல் வரி. அப்படிங்கிற மனோன்மணிய சீவகன் கூற்றும் இங்கு கருதத்தக்கதாக இருக்கிறது. அப்போ இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மனோன்மணியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக, லட்சியம் நிறைவேறுவதற்கு ஏற்ற முயற்சியை சீவகன் ஓராண்டு காலம் கொண்டு திருமணங்கள் மூலம் பொன்னையும் பொருளையும், அதாவது திருமணங்களால் ஒவ்வொரு நாட்டில் இருந்து பொண்ணு பொருள் படை இது எல்லாத்தையும் திரட்டிகிட்டு இருக்கிறான். அங்கே போய் ஒவ்வொருத்தரை சந்திக்க பொருளையும் உணர்வு பூர்வமாக படைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் அதனால் இவனை கட்டியங்காரன் வெறுபடையோடு போய் நிற்கும்போது அவனால் இவனை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற தைரியத்தில் நினைச்சான். சீவகன் பெரும்படையோடு கட்டியங்காரனால் நிற்கிறான். கட்டியங்காரனுடைய வீரர்கள் சிறைபிடித்த போது மிக ராஜதந்திரத்துடன் அவர்கள்ட்ட இருந்து என்ன செய்யறான், வெளியில் வரான். ஆத்திரமூட்டிய நேரத்தில் கூட ஆத்திரப்படவில்லை. சட்டென்று சுதஞ்சனன் நினைத்தான். ஏமகத நாட்டை விட்டே அகன்றான். கந்துக்கடனுக்கோ சுனந்தைக்கோ தோழர்களுக்கோ கூட சீவகன் எங்கே இருக்கான்னு தெரியலை. அப்போ அந்த கொஞ்ச நாள் அந்த சுதஞ்சனனோட வேற ஒரு நாட்டில் போய் அவன் நினைச்சான் இருக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேயுமே இருந்து இந்த போர் பயிற்சி, போர்லேருந்து எப்படி இந்த நாட்டை மீட்கிறது இப்படிங்கிறத பற்றினது தான் அவனுக்கு என்ன செய்யுது, யோசனையாகவே இருக்கிறது. அதனால் அரசகுல மகளிரையும் வணிககுல மகளிரையும் மணந்து கொண்டு போர்க்களம் சென்று பகைவனை வீழ்த்தி வெற்றி வகை சூடினான். அதுக்கப்புறம் துறவை மேற்கொண்ட சீவகன் முற்றிலும் ஆண்மை விடுதலைக்காக கர்ம பகைவரை எதிர்த்து போரிட்டான். புறப்போரில் பகைவனை வெற்றி கொள்ள படைக்கருவிகளாக வில், அம்பு, வாள், கேடயம் என பல கருவிகள் உண்டு. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என 4 வகை படை. இவை தவிர துணையாக உதவி புரிய நிறைய மன்னர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் ஆன்ம போர்க்களம்ங்கிறது முற்றிலுமே வேறுபட்டது. அங்கே வில்லும் அம்பும் வேலும் வாளும் எதுவுமே பயன் தராது. நண்பர்கள் உறவினர்கள் யாருமே உதவ முடியாது. அங்கு நாமே தான் தனித்து போரிட வேண்டும். அதையும் உணர்ந்து செயல்பட்டான் சீவகன். தியானம், தவம் இந்த பண்புகள் எல்லாத்தையும் அவன் அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டான், தனக்குள்ளாக இது பண்ணி ஆன்ம போரிலும் வினை பகைவரை வென்றி முக்தி அடைந்த பகுதியை தான் திருத்தக்கதாக ரொம்ப அழகாக சொல்கிறாரு.
அதை வந்து இந்த முக்தி இலம்பகத்தில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுடுகாட்டில் பிறந்த சீவகன் கடன் இல்லத்திலேயே வாழ்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறான். செவ்வரை செகிக்கும் நீதியை மனத்தில் நிலைபெற செய்து செல்வப்பெருக்கிற்கும் படைப்பெருக்கிற்கும் வணிக மகளிரையும் அப்படி ஒவ்வொருத்தரையாக போய் என்ன செய்கிறான், திருமணம் செய்கிறான். திரும்ப கடைசியில் வந்து என்ன செய்கிறாரு, வர்த்தமானரின் சமவ சரணம் சென்று பகவானை வணங்கி துறவு மேற்கொண்டு ஆன்ம போர்க்களத்தில் கர்ம பகைவரை வீழ்த்தி முக்தி அடைகின்றான். இதில் வந்து கட்டியங்காரனை வென்று நாட்டில் நல்லாட்சி நிறுவி 30 ஆண்டு காலம் நாடாகுமாறு ஆண்டு. அதுக்கப்புறம்தான் அப்போ ஆட்சி செய்த உடனே அவன் என்ன செய்யற, துறவுக்கு போகலை. சீவகன் எத்தனை ஆண்டு ஆட்சி செய்தானா, 30 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அதுக்கப்புறம் துறவுக்கு போகும்போது வர்த்தமானவருடைய கோயிலுக்கு போய் துறவும் மேற்கொள்கிறான். அதுக்கப்புறம் பிற்கால புலவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியது திருத்தக்க தேவருடைய இந்த காப்பியம். ஏன்னா இது விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பியம் அப்படிங்கிறதுனால. தேவர் ஒரு சமணத்துறவி, ஆன்ற புலமே மிக்க சான்றோர். இதை வந்து ஆசிரியராக கொண்டு கற்பனை யாவும் கற்று தேர்ந்தார். இவர் மதுரையிலிருந்து தமிழ் சங்கத்துக்கு சென்றபோது சமண துறவிகளால் இன்ப சுவை மிக்க நூலை இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே திருத்தக்க தேவர் நினைச்சார்னா இன்ப சுவை மிக்க சீவக சிந்தாமணியை இயற்றுகிறார். இவ்வின்ப காப்பியத்தை இயற்ற ஆசிரியரிடம் அனுமதி திருத்தக்க தேவருடைய ஆசிரியர்கிட்ட அனுமதி கேட்குறாரு. இவரது திறத்தையும் மனநிலையும் அறிவதற்காக வழியே சென்ற நரியை காட்டி இந்நரியை பொருளாக கொண்டு ஒரு காப்பியம் இயற்று அப்படின்னு சொல்கிறார் அவருடைய ஆசிரியர். இவர் இளமை யாக்கை செல்வம் இதனுடைய நிலையாமையை விளக்கும் வகமாக நரி விருத்தம் அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றுறாரு. அதன் பின்னர் அவர் வந்து அனுமதி அளித்து சரி அப்படி சீவக சிந்தாமணியை எழுது அப்படிங்கிறாரு. எட்டாத இன்பங்களை எட்டி பிடிக்கும் இக்காப்பியத்தை 8 நாளில் எழுதி முடித்தது தேவரின் சாதனை. அந்த காப்பியத்தை 8 நாளில் எழுதினதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. சீவக சிந்தாமணியை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றி சமண துறவிகளின் கவியாற்றலை நிறுவியவர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர். அடுத்து தொட்டம இடமெல்லாம் இன்ப சுவை தட்டுப்படுவதும் 8 பெண்களை மணந்த சீவகனின் காதல் வேட்கையினையும் விரும்பியவரை அடைந்து பெற்ற சுகத்தையும் வர்ணிக்கும் காப்பியத்தை சுவைத்த புலவர்கள் காமச்சுவை நிறைந்த இந்நூலை இயற்றியவரும் காமச்சுவை அனுபவித்தவராகவே இருப்பாரோ என ஐயமுற்றனர். திருத்தக்க தேவர் துறவியின் தூய்மையை நிலைநாட்ட விரும்பி துறவொழுக்கத்தில் தவறி இருப்பின் பழுக்க காய்ச்சிய இரும்பு எண்ணெய் சுடுவதாக அப்படி கூறி பழுக்க காய்ச்சிய இரும்பை கையில் ஏந்திராரு. தீண்டாத திண்மையராக திகழ இவரது துறவின் மேன்மையை பற்றி மற்றவர்கள் அறிஞ்சுக்கிறார். 13 இலம்பகம், 3145 பாடல்கள். இது எல்லாமே வந்து நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா ஒரு பின்னாடி ஒரு 13 கருத்துக்களை ஊவேசா அவர்கள் குறிப்பிடுகிறார். அரசன் அமைச்சரை பலமுறை என்ன செய்கிறாரு, ஆராய்ந்து தெளிய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பெண்வழி சேரல் பெரும் துயரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தன் ஆசிரியன் கட்டளையை அப்படியே என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அப்புறம் பகையை வெல்ல கருதினவர் வந்து உரிய காலத்தை என்ன செய்யணும், இது பண்ணி தன்னை தகுந்த அளவிற்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த பிற உயிர்களுக்கு துன்பம் வரின் உடனே அதை தீர்க்கிறதுக்கு முயல வேண்டும். அதுக்கப்புறம் வருந்தும்படி நேரினும் தனக்கு ஒருவற்றானும் பகை வந்து வரல அப்படின்னா அவரை வந்து சிறிது கூட என்ன செய்யக்கூடாது, வருத்த வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தாய் தந்தையர் சொல்ல தலையாக கொள்ள வேண்டும். அறிவும் அன்பும் உள்ள துணைவன் இருந்தால்தான் எண்ணியவற்றையெல்லாம் நம்மளால் எளிதில் முடிச்சு கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நமக்கு இன்ப துன்பங்கள் வந்த விடத்து முறையே மகிழ்தலும் வருந்துதலும் இன்றி எல்லாமே ஊழ்வினையின்படி தான் நடக்கு அப்படிங்கிற சிந்தனையோடு அதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். எல்லா உயிர்களிடத்தும் எப்போதும் அருளுடையதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்திரம் அறிந்து தானம் செய்ய வேண்டும். தீவழி செல்வோரை காணின் இறங்கி உடன் அவரை நல்வழிப்படுத்த வேண்டும். நன்றி மறவாதிருத்தல் வேண்டும். இவை போன்ற பிறவும் இந்த காப்பியத்தில் முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இவர் வந்து புரட்சி காப்பியமாக படைக்கிறாரு. என்ன அப்படின்னா எல்லா காப்பியங்களும் வெண்பா அகவற்பால வருது, இது மட்டும் விருத்தப்பால வருகிறது. உயர்ந்த பாவகை. இளங்கோவடிகள் வந்து இதில் நம்ம சிலப்பதிகாரத்தில் காணல் வரியில் மட்டும் இந்த விருத்தப்பாவை பயன்படுத்தி இருப்பார். ஆனால் அதர் முன்னோடியாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருத்தக்க தேவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த நூல் முழுவதுமே விருத்தப்பாவில் பாடியிருக்கிறார்.
அதுக்கப்புறம் 4 சீரால் ஆன அடிகள் 4 பெற்றது விருத்தப்பா. முதல் வரியில் அமைந்த சீர் வகைகளே பிற 3 அடிகளும் அமைய வேண்டும். சீர்கள் ஈரசை சீராக குறுகியோ 4 அசை சீர் முதலியவையாக பெருகியோ அமையலாம். சீர் மாறும்போது ஓசை மாறுகிறது. அதனால் ஒரு நிகழ்ச்சி அதன் சுவைக்கேற்ற, சூழலுக்கேற்ப, வேகத்திற்கேற்ப ஓசை நாயம் பொருந்திய விருத்தப்பாவால் மட்டும் பாட முடிந்தது. விருத்த காப்பியத்திற்கு முன்னோடியாக நின்று வழிகாட்டியவர் திருத்தக்க தேவர். அவரை பின்பற்றி பாடினது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா சேக்கிலார், கம்பர். இயற்கை அழகை எழிலுற படம் பிடித்து கவிஞர் தேவருக்கு கைவந்த கலை. படம் பிடித்து காட்டுவது தேவர், திருத்தக்க தேவருக்கு கைவந்த கலை. நெற்பயிரின் நிலையை விளக்கும் போதே உயர்ந்த உண்மைகளை ஓமையாக்கி வர சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல மெல்லவே கரியிருந்து ஈண்டு மேலலர் செல்வமே போல்தலை நிறுவி இந்த பாடல். அதுக்கப்புறம் இளமை நில்லாமை, இன்பம் நிலையாமை, இளமை நிலையாமை, இன்பம் நிலையாமை, செல்வம் நிலையாமை, இது 3ஐயும் வைத்து அவர் என்ன செய்கிறார், ஓமையாக கொண்டு நிறைய இடங்களில் பாடியிருக்கிறாரு. மண்ணும் நீர் முக்குள் ஒக்கும் மானுடர் இளமை, இன்பம் மின்னின் ஒத்து இறக்கும் செல்வம் வெயிலுறு பணியின் நீங்கும். மது அருந்துதால் வரக்கூடிய தீமையை பறவைகளை கொண்டு இந்த சிந்தாமணி என்ன செய்து விளக்குகிறது. உலத்தியர் வார்த்த மதுவை பருகியவர்கள் சற்று சிந்த அந்த மது தேங்கி நிற்கும். அதை பருகிய ஆனன்னம் மதுவின் மயக்கத்தினால் இனமறியாது கண்ணி நாரையை நாடுகிறது. அதை கண்ட பெண்மயில் மது அருந்தினால் மதுமயங்கி இந்த அன்னம் போல நெறி பிறழ நேரும் என ஆண்மயிலுக்கு எச்சரிக்கை செய்கிறதாம். மதுவிலக்கு கொள்கையை பறவையை வைத்து விளக்கியவர் யார்னா திருத்தக்க தேவர். அதான் வழக்கையார் கடைசியர் மட்டு வாக்களின் திளைத்தவர் பருகிய தேரலின், தேரல் தான் அங்கே கல், தேங்குழி அது பருகி கிடக்கு, கனிவு பவுண்டு இள அனம் கண்ணி நாரையை நினைத்தலில் பெடை மயில் தெருட்டு. அதான் அந்த இதை மாதிரி நீ போய் அதை கல் உண்ட அப்படின்னா இனமறியாமல் இப்படி தான் எங்கேயோ போய் நீ என்ன செய்யணும் இருக்கணும்னு மயிலை பார்த்து விளக்குவதாக அவர் சொல்கிறார். கல்வியின் சிறப்பையும் சிறப்பாக சொல்கிறார். கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் கற்ற பின்னும் கண்ணுமாகும் மெய்ப்பொருள் விளக்கும் நெஞ்சின் மெலிவிறகார். கல்வியின் சிறப்பை விளக்கக்கூடிய இந்த பாடல். அதுக்கப்புறம் திருத்தக்க தேவருடைய சிந்தாமணி செந்தமிழ் புதையலால் விளங்குகிறது. ஒரு காப்பியத்தின் அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரையறையை கூறுறார். இது நாட்டு நகர வளத்தினை கூறும் பகுதி. உடோப்பியா என்ற லட்சிய நாடு போல தமிழில் எழுந்த முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு தேப்போமி அவர்கள் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. புலவர்கள் நாட்டு வளம் நகர் வளம் இது எல்லாத்தையும் சொல்லும்போது நிறைய காப்பியத்தை தழுவி தான் என்ன செய்கிறாங்க எழுதுகிறாங்க. அப்போ இலக்கண இலக்கிய உரையாசிரியர்கள் இந்த சிந்தாமணியை உரை மேற்கோளாக, அதாவது தன்னுடைய பாடல்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு பாடலாக இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கம்பர் தம் ராமாயணத்தை அரங்கேற்றுகையில் சிந்தாமணியின் கருத்துக்கள் உள்ளனவே என்று பிறர் கேட்க சிந்தாமணியிலும் ஒரு அகப்பை முகந்து கொண்டோம் என்று அவர் பெருமையுடன் கூறினார் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு. அடுத்து சிந்தாமணி என்பது தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு மாணிக்கக்கல். அது வேண்டியவருக்கு வேண்டிய பொருளை வேண்டியவாறே கொடுக்கக்கூடியது. இதோட சிந்தாமணியை குறித்த சீவக சிந்தாமணியை குறித்து ஓரளவுக்கான கருத்துக்கள் உங்களுக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி.